செங்கல்பட்டு திருப்போரூர் அருகே வெடித்து சிதறி இருக்கிறது சிறிய ரக விமானம் ஒன்று. விமானம் வெடித்து சிதறிய நிலையில் அதில் பயணித்த 2 விமானிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். பாராசூட் மூலம் விமானிகள் உயிர் தப்பிய நிலையில் தற்போது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்கிட கேட்கலாம். நந்தகுமார், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திருப்போரூர், அதாவது திருப்பூரிலிருந்து ஓஎம்ஆர் சாலையிலிருந்து ஈசிஆர் செல்லும் சாலை, அந்த நெம்மேலி சாலைன்னு சொல்லப்படும் அந்த நெம்மேலி சாலை ஓரம் கழிவேலி பகுதியில் வந்து சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய வகை விமானம் வந்து வெடித்து சிதறியுள்ளது. இது வந்து ஒரு அதிக சத்தத்துடன் இந்த இடத்துல வந்து வெடித்து சிதறி, இது என்ன இது சத்தம் சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தபோது ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ளே இந்த விமானம், சிறிய வகை விமானம் வந்து வெடித்து சிதறி உள்ளது. அந்த வெடித்ததில் வந்து இந்த பகுதி முழுவதும் பெட்ரோல் நாற்றம் வீசி வருது. அதே மாதிரி அந்த சேற்றில் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி தூரத்துக்கு வந்து அந்த சேற்று சகமாக காணப்படுகிறது. நமது அந்த காட்சியிலும் பார்க்கலாம். இந்த விமானம் வந்து சிறிய வகை விமானம், அது தனியாருக்கு சொந்தமான விமானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விமானம் வெடித்து சிதறியதில் இதிலிருந்து பயணித்த நபர் வந்து பாராசூட் மூலம் தப்பித்ததாக சொல்லப்படுகிறது. பொதுமக்களும் இந்த பாராசூட் மூலம் பறந்து சென்றதை பார்த்ததாக கூறப்படுது. திருப்பூர் அருகில் தண்டலம் என்ற பகுதி மூலமாக அந்த விமானியில் பயணித்தவர் வந்து பாராசூட் மூலமாக அந்த பகுதியாக சென்றதாக கூறப்படுது. இந்த பகுதியில் விமானம் வெடித்து சிதறியதில் பெரும் பரபரப்பு நிலை வருது. திருப்பூர் காவல்துறை மற்றும் காலவாக்கம் தீயணைப்பு துறையினர் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து அந்த விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த விமானம் எங்கிருந்து வந்தது, யார் ஓட்டி வந்தார்கள், இதில் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் வந்து விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் விமானம் வெடித்து சிதறியது வந்து இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால்.